ஒன்று நான் முழுசாக ஏற்றுக்காத வரைக்கும் குருவே கிடையாது. இப்போ கூட நான் ஆராய்ச்சி பண்ணுகிறேன், நீ வச்சு உட்காந்துங்கிற 10 வருஷமாக என்ன கூட உட்காந்துக்கிற ஆராய்ச்சி பண்ணுகிறேன்னா சொம்மனா குருன்னு சொல்லுங்கிறதுக்கு குரு கிடையாது. புரியுதா? வார வாரம் சச்சங்கத்துக்கு வரதுனாலையோ என் குருன்னு சொல்கிறதுனாலையோ நீ யார் கிடையாது. நான் நீ சாவுற வரைக்குமே என்ன சொல்லுதுண்ணா, சாவும் போது கூட இவன் குரு கிடையாதுன்ட்டு என்ன கிடையாது. நான் புரிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். அப்போ யார் குரு எனக்கு? அப்பா நான் காலத்தாலேயோ நேரத்தாலேயோ இல்லை இது பின்ன பிற காரணங்களாலேயோ இது எனக்கு போதுமானது இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லக்கூடாது எப்பவுமே எனக்கு இந்த மனிதன் இல்லை, இந்த இவனுடைய கூற்று, இவன் சொன்னது எனக்கு என்ன இல்லை, போதுமானது இல்லை அப்படின்னு உனக்கு சொன்னால் அப்போ நான் யார் கிடையாது? அந்த வினாடி குரு கிடையாது. இப்போது குரு கிடையாதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீ குருன்னு சொன்னியே, நீ துரோகியா குரு துரோகியா? யார் குரு துரோகி? சொம்மனா எல்லாம் சொன்னாங்க குருன்னு சொல்கிறியே, அப்போ குருன்னு சொன்னது நீ தானே. நான் இது வரைக்கும் அந்த மனுஷனை குருன்னெலாம் சொல்லலை. உபதேசம் கொடுக்குறாரு, ஒரு ஆளுகிறாரு, போனேன் வந்தேன். நீங்கள் தான் அவர் குருன்னு. நீங்கள் நான் குருன்னு கேட்டிருந்தா இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன். நான் குருன்னு சொல்லிட்ட பேர் எங்கே அந்த ஆள்கிட்ட எங்கே இருந்த கேள்வியுமே இல்லை. அதனால் என் குரு சிவவாக்கியன். புரியுதா? இதை விட நிறைய சொல்லிக்கிறாரு திருமூலர். அவர் நான் குருன்னு சொல்லிக்கலாம். நிறைய படிச்சிருக்கிறேன், புக்குக்கு விளக்க உரை எழுதிக்கிறேன். அவர் என் குரு கிடையாது. ஏன்? என் கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை, நேராக சொன்னதில்லை. இவர் நேராக சொல்லலையே, புக்கு தானே பச்சு கிடையாது. என்னுடைய நியாயமான கேள்விகளுக்கு அத்தனை பதிலும் சிவவாக்கியத்தில் இருந்துச்சு. புரியுதா? என் குரு அவர். செத்தாலும் நான் சொல்லுவேன். மரண தருவாயில், நான் செத்து போகிற தருவாயில் உனக்கு குரு யாருன்னா இருந்தாங்களா? நான் அம்மா சிவவாக்கியர் சொல்லுவேன். நான் ஏன் மறுக்கவோ எதிர்க்கவோ எதிர்த்து பேசவோ முடியாத ஒரு மனிதனே நான் சந்தித்தேன். அவன் புக்கு அப்படி. அவன் சொன்ன விஷயம் எனக்கு புரியுது. புரியுதா? அவன் சொன்னால் எனக்கு புரியுது. எனக்கு புரியுது. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கூட அவர் குருவாக எடுத்துங்க, உங்களுக்கு புரிஞ்சா. புக்கே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க முடியும். என்ன பண்ணீங்க? மறைச்செல்லாம் சொல்ல, சிவவாக்கியம் படித்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்க முடியும்னா எனக்கு தெரியாது. சிவாமம் பற்றினா புரிஞ்சுக்க முடியும்னா புரிஞ்சுக்கலாம். அப்போது குருன்னு சொன்னி நீ துரோகியா அவன் துரோகியா? எப்படா குருன்னு சொன்னேன், எவனவன் சொன்னான்ட்டு? அப்போ நீ சும்மா ஒரு வார்த்தை சொல்கிற. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? என் மனைவி அப்படின்னு நான் சொல்கிறேன். யாரோ ஒரு பொண்ணைய நான் கல்யாணம் பண்ணினா அவளை என்ன சொல்கிறேன்? நான் என் மனைவி. 100 பேர்கிட்ட போனால் கூட அவன் என் மனைவி தான். அப்போ தான் என் மனைவி. எப்போவோ நான் விவாதத்தை பண்ண போகிறேன், அவன் என் மனைவியா? உனக்கு மந்திரமே அப்படி தான் சொல்லி கொடுத்தான். காற்றுக்கு அக்னிக்கு மட்டைக்கு மயிருக்கெல்லாம் எதிர்த்தா வந்தாலும் நீ யார் தான்? காலம் முழுச நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? கண் கலங்காமல் பார்த்து இப்போ கடைசி வரைக்கும் நான் உனக்கு ஏற்ற கணவனாக இருப்பேன். மரண தருவாயில் தான் ஒப்பந்தத்தை முடிப்பாங்க.